Hi friends, நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்ட்ராய்டுடைய வாய்ஸ் ரெக்கார்டர் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இந்த ஈஸி வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 கோடி பேர் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ரேட்டிங்கை வந்து 4.4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிவிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து நேம் கொடுத்துருக்குது. இதில் வந்து நமக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது என்ன நேமில் வேணுமோ அந்த நேம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் கொடுத்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் போய்ட்டு அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ் ஆயிரும். இதில் வந்துட்டு நீங்கள் ரைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது ஃபினிஷ் பண்ணுறது, லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது கேன்சல் பண்ணுறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மைக் ப்ரெசெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நம்மளுடைய மைக்கோடைய செட்டிங்ஸை மாற்றிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்குறாங்க. இதில் போய்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஹை, மீடியம், லோ அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ஹைலியே நான் செட் பண்ணிக்க கொஞ்சம் வாய்ஸ் கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்கடுத்து தான் வந்து இந்த ஆப்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்கோடிங்கில் போய்ட்டு நமக்கு எது குவாலிட்டி என்ன குவாலிட்டி வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இதில் வந்து ஸ்மால் ஃபைல் சைஸ், பேலன்ஸ்டு சைஸ் அண்டு பெஸ்ட் ரெக்கார்டிங் குவாலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து பெஸ்ட் ரெக்கார்டிங் குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல் வந்து நம்ம இதை செட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நாய்ஸ் சஸ்பென்ஷன் வந்துட்டு இதில் டிஃபால்ட்டாகவே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வாய்ஸ் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். அதே மாதிரி எக்கோ கேன்சலேஷனும் வந்துட்டு ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ இது இல்லாமல் போய்ட்டு ஃபைல்ஸில் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டிஃபால்ட் ஃபைல் நேம், ஸோ நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து மாற்றினா தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே வந்து டேட்டு, டைம் இது எல்லாமே நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்டினேஷன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது நம்மளுடைய மொபைலில் எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகணுமோ அதை வந்து நம்ம இதை செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸில் போய்ட்டு இப்போ தீம்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லைட், டார்க் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஆப்ஷன் இல்லாமல் கீழே போய்ட்டு இந்த கலர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ரெட்டு, பிங்க் இந்த மாதிரி வந்து நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து தேவையில்லை. நிறைய பேர் வந்து டார்க் வச்சுப்பாங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸ் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் முக்கியமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் போய்ட்டு ஸ்லீப் மோட் வைல் ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் போய்ட்டு நம்ம ரெக்கார்டு ஆகும்போது நம்ம ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருக்கணுமா, இல்லை டிம்மாக இருக்கணுமா, இல்லை ஆனாக இருக்குமான்ற செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ப்ளே ஆகும்போது வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து எந்த மாதிரி இருக்கணுன்றதையும் இதில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சைலன்ஸ் டிவைஸ் வைல் ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபோன் ஏதாவது வந்தது இல்லை நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்தது அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து சைலன்ஸ் பண்ணிடும், நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்கடுத்து வந்து இல்லை பாஸ் ஆகணும், நமக்கு வந்து இன்கமிங் காலோ இல்லாட்டினா வந்துட்டு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.